அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி தேனியில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி இன்று தமிழகத்தின் மாவட்ட தலைநகரங்களில் திமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தேனியிலும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதாக கூறி தேனியில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற திமுகவினர் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் மத்திய அரசுக்கு எதிராக. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பரிதா, மத்திய அரசு அண்மையில பட்ஜெட் தாக்கல் செய்தது. இந்த பட்ஜெட்ல பார்த்தோன்னா மத்திய பாரதிய ஜனதா அரசின் கூட்டணி அரசான பீகார் மற்றும் ஆந்திர அரசுக்கு ஏராளமான நிதி ஒதுக்கீடு செய்தது. ஆனால் தமிழகத்தை முற்றிலும் புறக்கணித்ததாகவும் தமிழகத்தை எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலம் என்பதால் தமிழகத்தை மத்திய அரசு எவ்வித நிதி ஒதுக்கீடு இல்லாமல் தமிழகத்தை புறக்கணிப்பதாக கூறி தேனியில பார்த்தோன்னா திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது தேனி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல பார்த்தோன்னா தேனி மாவட்ட செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்சன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகாராஜன் மற்றும் சரவணகுமார் தலைமையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள். அதாவது தமிழகத்தில் வழங்கும் நிதியை மட்டும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் தமிழகத்துக்கு தேவையான நிதி உதவியை வழங்க மறுக்கிறது என்றும் இதுபோன்ற நடைமுறைகள் தொடர்ந்தால் மத்திய அரசு ஒரு பயனற்ற அரசாக மாறிவிடும். எனவே இனி வருங்காலங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் பார்த்தோம்னா மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பரிதா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.